அண்ணாமலை அவரை வளர்த்துக்கிட்டாரு, அது உண்மைதான். அதே நேரத்துல கட்சியும் வளர்ந்துருக்கு. கடந்த 5 வருடங்களா அவர் வந்து பாஜகவுக்காக தானே வேலை பார்த்திருக்காரு. மத்திய பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா பாஜகவை வளர்க்கணும், தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். சோ அதற்கு நீங்க இது மாதிரி ஒரு செயல் திட்டத்தை கொண்டு போய் வச்சிருந்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு செலவழிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு பண்ணாம இருப்பாங்களா? தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு செல்வாக்கே இல்லைன்னு அப்படி சொல்றாங்கல்ல, இவங்க இந்த மாதிரி பேசினாலே போதும், கண்டிப்பா அண்ணாமலைக்கு செல்வாக்கு வந்துடும். தமிழக மக்கள் திமுக அதிமுகவை விரும்பாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பர்சன்டேஜ்ல அதிகமா தான் இருக்காங்க. சோ அவங்க இவர் சரியான ஆளுன்னு ஒருத்தர் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அப்படி ஒரு நபராக அவங்க அண்ணாமலையை நினைச்சாங்க. பாஜகவுக்கும் சரி அண்ணாமலை தரப்புக்குமே சரி நடுவுல இருந்து இந்த கோல் மூட்டு விடுற வேலையை திமுக காரங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா உண்மையிலே இது நடக்குது. அதாவது தமிழிசையா இருக்கட்டும், வானதி சீனிவாசனா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன், எல் முருகன், இந்த தலைவர்களை விமர்சிக்கிறாங்க, அருவருப்பான வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா அவங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தானா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடராஜன். அவர் நமக்கு பலவிதமான அரசியல் செய்திகளை ஒரு புதிய கோணத்தில் தரக்கூடிய வல்லமை பெற்ற அவரால் நான் அவரோட விரும்புகிற கேள்வி என்னன்னா, நடராஜன் முதல்ல வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். இப்ப பாஜக, தமிழக பாஜக குறிப்பா அண்ணாமலையை வந்து தினம் தினம் எதிர்க்கிறது ஒண்ணுதே அவங்களுடைய ஒரு அரசியல் செய்கையா வச்சுட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா வந்து தமிழிசை மேடம் அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்ததுல அண்ணாமலை வந்து ரொம்ப புறக்கணிச்சு பேசுறாங்க. அவங்க சொல்ல வராங்க, அண்ணாமலை வந்து ஒரு நேரட்டிவை செட் பண்ண வராரு, அண்ணாமலைக்கு நாங்க எல்லாம் கொடுத்தோம், அவர் வந்து தனக்கு எதுவுமே கொடுக்கல, தன்னால வந்து பாஜக சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போற அவர் ஒரு தோல்வி அடைந்த அரசியல்வாதி. தோல்வி அடைஞ்ச அவர் அரசியல்லையும் தோல்வி, அவரால் கட்சிக்கும் வெற்றி அடையல அப்படின்னு ரொம்ப குறிப்பா சொல்றாங்க. இதோட பின்னணி என்ன? இந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி தமிழகத்துல பாஜகவினுடைய இந்த நிலை அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். இதை வந்து ஒரு 3 பகுதியால நம்ம பிரிக்கலாம். அதாவது பாஜகவுக்கு அப்படின்னு ஒரு சித்தாந்த ரீதியாக பாஜகவை பின்பற்றவங்க இந்தியா முழுக்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தமிழகத்திலேயும் இருக்காங்க. நம்ம இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும், தமிழகத்துல அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ அவங்களுக்கு அந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கும், அவங்களுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கும். திமுக அதிமுகவினர் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கைக்கோ இல்ல பக்திக்கோ முக்கியத்துவம் கொடுக்கல, அதை வந்து பாஜக செய்யுது அப்படிங்கிற மாதிரி பாஜகவினுடைய சித்தாந்தத்தை பிடித்து அதன் கூட பயணிக்கிறவங்க ஒரு பகுதி இருக்காங்க. அவங்க 80கள்ல இருந்தே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னா, இந்த 2013-14 காலகட்டங்கள்ல பாஜகவை நோக்கி நிறைய பேர் சேர்ந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பாஜக அப்படின்னா 2 பேர் தான். ஒண்ணு வாஜ்பாய், இன்னொன்னு அத்வானி. அப்படிதான் இந்த 2010 அந்த காலகட்டங்கள் இருந்தது. அதையும் தாண்டி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்சது மோடி அவர்கள் தான். 2013ல குஜராத் எலெக்ஷன் நடக்குது. அதுல வந்து அவர் மீண்டுமே முதலமைச்சரா பதவி இருக்கும் பொழுது குஜராத் மாடல் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. இந்தியாவை இதே மாதிரி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா மோடி அவர்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் முழுக்க பேசப்பட்டது. அப்பதான் யார் இந்த மோடி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது லலித் மோடி தான். அவர் வந்து இந்த இப்ப நடக்கக்கூடிய IPL அதெல்லாம் கண்டுபிடிச்சது. சோ அவரையும் தாண்டி இப்படி ஒருத்தர் இருக்காருப்பா மோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க எப்படி மோடி அலை வீசிச்சோ அதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டிலும் வீசிச்சு. நிறைய பேர் வந்து மோடி வந்து அடுத்த பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல எதிர்பார்த்தாங்க. சோ நம்ம இன்னைக்கு சொல்றோம் மோடி எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு. அது இல்லாம 2014ல மோடிக்கு ஆதரவான ஒரு அலை இருந்தது. அப்ப சாரை சாரையாக பாஜகவில் நிறைய பேர் இணைந்தாங்க, இது உண்மை. அதுக்கப்புறமா அவங்க இருந்தாங்களா வெளியே போனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா 2014 காலகட்டங்கள்ல பாஜகவுல அதிகமான நபர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. கட்சியில இணையாட்டியுமே ஓட்டு போட்டாங்க. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் எதிர்ப்பு, அந்த அந்த குடும்பம் சோனியா காந்தி குடும்பம் இருக்குல்ல, ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்தின் மீது இருந்த எதிர்ப்பும் காங்கிரஸ் மீது இருந்த எதிர்ப்பும் பாஜகவை நோக்கி எல்லாரையும் வர வச்சது. அப்ப வந்து முக்கியமான காரணமா இருந்தது மோடிஜி. சோ அந்த காலகட்டத்துல நிறைய பேர் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமா பாஜகவுல அதிக நபர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்த காலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்தது. மீண்டுமே அது மாதிரி ஒன்று நடக்குது. எப்படி மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பாஜகவில் இணைகிறாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் பாஜகவில் இணைச்சுக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் வந்து அந்த திமுக அதிமுக அந்த 2 கட்சிகளையும் எதிர்த்ததுதான். சோ அந்த காலகட்டத்துல நிறைய பேர் வர்றாங்க. சோ இதுல நம்ம என்ன, இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேறியதுனால அதுல அவருக்கு ஆதரவாக வந்த நபர்கள் வெளியேறி இருக்கலாம்.
அதே மாதிரி பாஜகவுக்குன்னு ஏற்கனவே இருந்தவங்க தமிழக பாஜகவினுடைய செயல்பாடு சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கூட போய் சேர்ந்திருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் ஆதரவா வந்தவர்களும் நாங்க வந்து நாட்டுல மோடியை பாத்துக்கிறோம், அதாவது நம்ம முன்னாடி கூட ஒரு ஸ்லோகன் எல்லாம் கேட்டிருப்போம், நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி இந்த சேலம் மணிகண்டன் எல்லாம் சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி நாடு பிரதமர் அப்படின்னா நாங்க வந்து மோடி அவர்கள் ஆதரிக்கிறோம், தமிழ்நாடு எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவை ஆதரிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்கல்ல. அப்படி இருப்பவர்கள் இப்ப வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க அண்ணாமலை ஆதரிப்போம், ஆனா நாங்க வந்து பாஜக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இதுல வந்து நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதை பத்தி கேட்டிருந்தீங்க. அவங்க பேசுறது எதுவுமே தப்பு இல்லை, ஏன்னா தமிழக பாஜகவுக்காக அவங்களுமே நிறைய உழைச்சிருக்காங்க. சோ அண்ணாமலை அவர்கள் வெளியே போயிட்டாரு அப்படின்னா ஒரு தம்பியா நினைச்சு வாழ்த்தையை வெளியே அனுப்பியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவர் வந்து ஒரு ஃபெயில்டு பாலிட்டிஷியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்ப ஃபெயில்டு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துலதான் ஒரு கம்பேரிசன் வருது. சோ நம்ம 2014 தான் பாஜகவினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கிறோம்ல. அந்த கூட்டணி 2 தொகுதிகளை ஜெயிக்குது, பாஜக ஒரு தொகுதியில ஜெயிக்குது. சோ 2016 2 வருஷம் கழிச்சு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கேள்வியே இருக்கு. சோ தமிழிசை சவுந்தரராஜன் 188 இடங்கள்ல பாஜக தனித்து போட்டியிடுது 2016. அதுல ஒரு இடம் கூட ஜெயிக்கல, வெறும் 2% தான் வாக்கு வங்கி, 2.70 நினைக்கிறேன். சோ 3% தான் அந்த வாக்கு வங்கி பெறுறாங்க. சோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றா ஒரு சக்தி வேணும் அப்படின்னு மக்கள் வந்து எதிர்பார்த்த காலத்துல அவங்க வந்து நம்பிக்கை வச்ச ஒரு அரசியல்வாதியா அண்ணாமலை வந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து அரசியல் பின்னணி இல்லாம ஐபிஎஸ் பின்னணியோட அவர் கர்நாடகால ஐபிஎஸ்ஆ இருந்துட்டு இங்க வந்தவர். சோ அரசியல் பின்னணி இல்லாம ஒரு அரசியல் பாரம்பரியமோ குடும்பமோ கட்சியோ இல்லாம வந்த அண்ணாமலை மீது மக்கள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றா ஒரு நம்பிக்கை வச்சு அண்ணாமலையிட்ட வந்திருக்காரு. அந்த விதத்துல அவரை நம்மளால ஒரு ஃபெயில்டு பாலிட்டிஷியன் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவரால் வந்து ஒரு வெற்றியை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சில காலம் எடுத்திருக்கலாம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரால் கட்சி வளர்ந்துதா? இல்ல, கண்டிப்பா அது எல்லாருமே ஒத்துக்கொள்றதா. இவங்க என்ன சொல்றாங்க, அண்ணாமலை அவர்கள் கட்சியை வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அவர் மட்டுமே வளர்ந்துகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா இல்ல. அண்ணாமலை அவரை வளர்த்துக்கிட்டாரு, அது உண்மைதான். அதே நேரத்துல கட்சியும் வளர்ந்துருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் அவர் மட்டுமே வளர்றாரு அப்படின்னா கடந்த 5 வருடங்களா அவர் வந்து பாஜகவுக்காக தானே வேலை பார்த்திருக்காரு. அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுது மோடி அவர்களுடைய சாதனைகளையும் மோடி அவர்கள் செய்த நலத்திட்டங்களையும் பாராட்டி தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் செய்வோம், எங்களை ஆதரிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. சோ அண்ணாமலை அவர்கள் அவரை முன்னிறுத்திக்கிறாரு அப்படின்னா அது பாஜகவையும் சேர்த்து முன்னிறுத்துறதுதான் அர்த்தம். அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபரா அவரை முன்னிறுத்தி இருந்தார் அப்படின்னா அந்த கேள்விகள் எல்லாம் பாஜகவை முன்னிறுத்தி தான் அண்ணாமலை அவர்கள் அந்த பிரச்சாரத்தையே பண்ணாரு. என் மண் என் மக்கள் யாத்திரை அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாஜக தலைவர் இது மாதிரி இதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பாங்களா? அவங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய ஃபண்ட் பண்ணாங்க, நீங்களுமே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு போய் வச்சிருந்தா உங்களுக்கு ஃபண்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ஏன்னா மத்திய பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா பாஜகவை வளர்க்கணும், தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். சோ அதற்கு நீங்க இது மாதிரி ஒரு செயல் திட்டத்தை கொண்டு போய் வச்சிருந்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு செலவழிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணாம இருப்பாங்களா? சோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இது மாதிரி ஒரு திட்டங்கள் உங்ககிட்ட இல்ல, அண்ணாமலை அதை செஞ்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு அவ்வளவு கொடுத்தாங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வியே கிடையாது. இந்த ஃபெயில்டு பொலிட்டிஷியன் அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழிசை சவுந்தரராஜன் இதை சொல்லலாமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அண்ணாமலை அவர்களாவது 2 தேர்தலில் தான் போட்டிட்டு இருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களே சொல்றாங்க நான் 2006 இருந்து போட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு முறை கூட அவங்க வெற்றி பெறல. சோ அவங்க நம்ம ஃபெயில்டு பொலிட்டிஷியன் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா தமிழிசை அவர்களும் பாஜகவுக்காக உழைச்சிருக்காங்க. 2016 188 இடங்கள் பாஜக போட்டியிடும் பொழுது அந்த 188 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை போடுறதே பெரிய விஷயம். சோ தமிழிசை எப்படி இறங்கி வேலை பார்த்து அந்த அளவுக்கு அவங்க கட்சிக்காக வேலை பார்த்திருக்காங்களோ அதே அளவுக்கு அண்ணாமலை அவர்களும் பண்ணியிருக்காரு. சோ அவங்களுடைய காலங்கள் அதிகமா இருக்கலாம். தமிழிசை ரொம்ப காலமா வந்து இந்த கட்சியில பயணிக்கலாம். அண்ணாமலை அவர்கள் ஒரு குறுகிய காலத்துல பயணிச்சிருக்காரு. அவருக்கு ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு, அவர் வந்து வெளியே போறாரு. இந்த நேரத்துல இவங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கும் பொழுது தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு செல்வாக்கே இல்லைன்னு அப்படி சொல்றாங்கல்ல. இவங்க இந்த மாதிரி பேசினாலே போதும், கண்டிப்பா அண்ணாமலைக்கு செல்வாக்கு வந்துடும். அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் அந்த மாதிரிதான் இருக்கு. சோ இப்ப அண்ணாமலைக்கு வந்து அவங்க வந்து நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்ததாகவும் அவருக்கு வந்து முழு அதிகாரத்தை கொடுத்ததாகவும் அவர் விருப்பப்படி அதிமுகவோட கூட்டணி இல்லாம நாடாளுமன்ற தேர்தலை 2024 சந்திச்சதாகவும் சொல்லிட்டு அந்த கூட்டணி போது அவரால் ஒரு வெற்றி கூட பெற முடியல. அவர் ரொம்பவும் ப்ரெஷியஸ், அதாவது மதிப்புமிக்க தொகுதியான கோயம்புத்தூர் அவருக்கு கொடுத்து கூட அவரால் வந்து அங்க கோயம்புத்தூர்ல சாதிக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க.
இதுக்கு ஏன் அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் அப்படின்னா பதில் சொல்லாம இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு சைடு வந்து சொல்றது வந்து மக்கள்கிட்ட சென்று அடைஞ்சிடாதா? அதுக்கான பதில் வந்து என்ன? இல்ல அதுக்கு அவருடைய வீத லீடர்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. கரு நாகராஜன் கூட பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் அதற்கான பதில சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இப்ப நம்ம நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் வந்து தன்னுடைய கட்சி 50 லட்சம் நபர்களை வந்து அந்த வீத லீடர்ஸ் அமைப்புல இணைந்ததுக்கு அப்புறம் தான் நான் கட்சி வந்து துவங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவுமே விமர்சனத்துக்கு வைக்கப்படுது. அண்ணாமலை இது வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கறது நமக்கு வந்து இப்ப சரியா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பதில் சொல்லாத வரைக்கும் வந்து நீங்க சரி அப்போ அண்ணாமலை ஆதரவாளரா என்ன மத்தவங்க என்ன பதில் சொல்றாங்க? அதான் இப்ப ஃபெயில்டு பொலிட்டிஷியன் அப்படிங்கறதா இப்ப வந்து ஒரு கம்பேரிசன்ல போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்மளுமே இதை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு வார்த்தை தான். அண்ணாமலையை பத்தி அவர்கள் வேற என்ன சொல்லியிருந்தாலுமே இந்த அளவுக்கு பேசு பொருள் ஆகி இருக்காது. அவர் வந்து ஒரு ஃபெயில்டு பொலிட்டிஷியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தினதா மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்குள்ள இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழிசை சவுந்தரராஜன் கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட தேர்தல்கள் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அதுல அவங்க அதிகமான வாக்கு வாங்கினது அண்ணாமலை அவர்களுடைய அந்த மாநில தலைவராக இருக்கும் பொழுதுதான் 2024 தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை தொகுதியில கிட்டத்தட்ட 24% மேல ஓட்டுகள் வாங்குறாங்க. அதுக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கு. அந்த நேரத்துலதான் வந்து திருமதி உமா ஆனந்தன் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இதை வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க தென் சென்னையில. ஏன்னா தென் சென்னையில தமிழிசை மேடம் வந்து வாங்கின வாக்குகளை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா இந்த தீநகர் தொகுதி அதாவது உமா ஆனந்தனோட வார்டுல தான் அவங்களுக்கு மேக்சிமம் வந்திருந்தது. கண்டிப்பா அது உண்மை. அதே மாதிரி தென் சென்னை தொகுதியில இவரும் எஸ்ஜி சூர்யாவும் நிறைய வேலை பார்த்து வச்சிருந்தாரு. எப்படி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 35% வாக்குகள் வந்துச்சுல. இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் 2024 அண்ணாமலை அவர்களுக்கும் கிடைச்சது. அந்த 18% ஓட்டுகளுமே திமுக அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான். சோ இந்த மனநிலை தமிழக மக்கள் கிட்ட எப்பவுமே இருக்கு. 2016 ஒரு வலுவான 3வது ஒரு அணி வலுவாக இருந்திருந்ததுன்னா அப்பவுமே கிடைச்சிருக்கும். அப்ப வந்து பாமக தனியா போயிட்டாங்க. அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி தனியா போயிருச்சு. அதே மாதிரி பாஜகவும் தனியா போட்டிட்டு 2.70% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இவங்க எல்லாம் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்திருந்தாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல 2016 ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருந்திருக்கும். ஏன்னா 130க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல அதிமுக ஜெயிக்குது. 80+ தொகுதிகள்லாம் திமுக கூட்டணி ஜெயிக்குது. ஒரு 3வது அணி அட்லீஸ்ட் ஒரு 20 தொகுதி ஜெயிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 2021 ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்கு. சோ இந்த 3வது அணிக்கு மக்கள் எப்பவுமே ஒரு மனம் திறந்ததா இருக்காங்க. ஆனா அந்த 3வது அணியை யார் கட்டமைச்சு வர்றது அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்தது. அதை 2024 அண்ணாமலை செஞ்சாரு. அது அவருக்கு ஒரு வெற்றியாக தான் நம்ம பாக்குறோம். 18% அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இதுல வந்து நம்ம பொன்னார் கூட யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து கள போராளி. அவர் வந்து நிறைய வேலை பார்த்திருக்காரு. கன்னியாகுமரியை பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு மண்ணாக மாற்றுவதில் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. 2014 அடிச்ச மோடி அலையில திமுகவும் காங்கிரஸும் பிரிந்திருந்தாங்க. அப்படி பிரிந்திருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு வெற்றி பெற்றுட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் தோல்விதான் அடைஞ்சாரு. இவங்க அண்ணாமலை வந்து குறை சொல்றாங்க பாத்தீங்களா. இப்ப அண்ணாமலைக்கு வந்து ஸ்ட்ராங்கான இடத்துல வந்து நாங்க வந்து கொடுத்தோம், ஆனா அவர் தோத்துட்டாரு அப்படின்னு. 2014 சிபி ராதாகிருஷ்ணன் தோல்வியை தானே தள்ளுவனாரு. அவர் ஜெயிச்சிருக்கணும். அப்ப அவர் வந்து கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலையை கம்பேர் பண்ணும்பொழுது மூத்த ஒரு பாஜக நிர்வாகி ஏற்கனவே எம்பியாக இருந்தவரும் கூட அவரே தோல்வி படையும் பொழுது அண்ணாமலைக்கு மட்டும் அங்க எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறதா நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஆமா, இப்ப தமிழிசை மேடம் சொல்றாங்க நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்களே அப்படின்னு இந்த கேள்வி அவங்களுக்கு எதிர்க்க எழுப்புறப்போ அவங்க சொல்றாங்க திமுகவும் அதிமுகவும் ரொம்ப பலமா இருந்தது. அதான் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருந்த காலத்துல அவங்க போட்டிட்டதுனால அவங்களால வந்து ஒரு எட்ஜை பெற்று ஒரு அளவுக்கு மேல அவங்களால வெற்றியே பெற முடியல அப்படிங்கறத வெற்றி பெற முடியல அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. சோ இப்ப வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத காலத்துல அண்ணாமலை வந்ததுனால அவருக்கு வந்து ஒரு அந்த மாற்று சக்தி தேவையான நேரத்துல அவர் வந்ததுனால அவருக்கு கிடைச்ச வாக்கு அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. சோ அப்படி அப்ப கூட வந்து அந்த மாற்று சக்தியா தேடி அண்ணாமலை போனோம் அப்படிங்கிற அவசியம் மக்களுக்கு ஏன் ஏற்படுது? அது பாஜக தனியா இல்லாத போது வராதது, அண்ணாமலை வந்த அப்புறம் பாஜகவுக்கு மதிப்பு எப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்க மக்கள்? இல்ல சார், நம்ம மீண்டும் மீண்டும் நிறைய பேர் சொல்ற கருத்து ஒன்னே ஒண்ணுதான். தமிழக மக்கள் திமுக அதிமுகவை விரும்பாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பர்சன்டேஜ்ல அதிகமா தான் இருக்காங்க. சோ அவங்க இவர் சரியான ஆளுன்னு ஒருத்தர் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அப்படி ஒரு நபராக அவங்க அண்ணாமலையை நினைச்சாங்க. அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து. ஏன் அப்படின்னா திமுகவையும் சரி அதிமுகவும் சரி
ஒரே நேர்கோட்டோடு எதிர்த்த ஒரு ஆள்னா அண்ணாமலை அவர்கள் தான். மற்ற எந்த ஒரு கட்சி தலைவர்களுமே, இதுக்கு முன்னாடி பாஜக தலைவர்களாக இருந்தவங்களுமே சரி, இந்த அளவுக்கு வீரியமா எதிர்த்திருப்பாங்களா? திமுக வந்து வீரியமா எதிர்ப்பாங்க, ஆனா அதே அளவுக்கு அதிமுகவை எதிர்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அதே நேரத்துல ஒரு சில பாஜக தலைவர்கள் திமுக கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, அதிமுகவினரை விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனா அண்ணாமலை ரெண்டு பேரையுமே ஒரே நேர்கோட்டோட எதிர்த்தார். அதாவது ஒரு கண்ணு ஒரு கண்ணுல வெத்தலை என்ன ஏதோ சொல்லுவாங்களே, ஒரு கண்ணுல வெண்ணெய் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு அப்படி சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி எந்த பாரபட்சமும் இல்லாம ரெண்டு பேரையும் ஒரே நோக்கத்தோடு எதிர்த்தாரு. சோ அது அவர் மேல ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துது. அதுதான் அந்த 18% வாக்கு. அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்க அப்படின்னா 2016 தனிச்சு நிக்கிறாரு. அன்னைக்கு பாஜக மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நம்பி அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கலாமே. அந்த நம்பிக்கை 2016 வராதது 2024 வருது அப்படின்னாலே அண்ணாமலை மீது அவர்கள் ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் இதை எடுத்துக்காட்டுது. ஏன்னா 2024 அந்த கட்டமைச்ச கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணி. ஜான் பாண்டியன் அவர்கள் அண்ணாமலைக்கு இன்னும் ஆதரவா தான் இருக்காரு. திருமாறன் ஜி தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி வச்சிருக்காரு, அவருமே இன்னுமே அண்ணாமலைக்கு ஆதரவா தான் இருக்காங்க. ஒரு கூட்டணியை தேர்தலுக்காக மட்டுமே செய்யாம ஒரு உடன்பாடோடு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களோடு அவர் வந்து ஒருங்கிணைந்து சென்றது. இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த அளவுக்கு ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை அனுசரிச்சு போறது, தன்னை நம்பி வந்தவங்களை வந்து அவர் கைவிடல, தான் சொன்ன சொல்லை காப்பாத்துறாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அதிமுக கூட்டணி இருந்துச்சுன்னா நான் வந்து அதுல போட்டியிட மாட்டேன், எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. இப்போ ஒருவேளை அவர் போட்டியிட்டு இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேல இவ்வளவு அந்த நன்மதிப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அவர் போட்டியிடாம போனது ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுது. அவருடைய ஆதரவாளர்கள் இதை வந்து ஒரு மன வருத்தமா நினைக்கலாம், அண்ணாமலை அவர்கள் போட்டியிடல அப்படிங்கறது மன வருத்தமா நினைக்கலாம். ஆனா அவர் வந்து அவரோட அந்த கொள்கையை விட்டு கொடுக்கல அப்படிங்கறத இதன் மூலமா வெளிப்படுத்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. தமிழிசை வந்து என்ன சொல்றாங்க, அண்ணாமலைக்கு நாங்க வந்து சீட்டு கொடுக்காம இல்ல, அவர் தான் சீட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவர் புறக்கணிக்கப்பட்டதா வந்து ஒரு நேரட்டிவ பரப்புறாரு அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, பாஜக வந்து அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடி ஒரு தீண்டப்படாத சக்தியா தான் தமிழ்நாட்டுல இருந்து. எந்த கட்சியுமே ஐயோ பாஜகவோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜகவை தவிர மத்தவங்க யார்கிட்ட வேணா வரட்டும் அப்படின்னு அதிமுகவே சொன்ன காலமும் இருக்கு. எங்க கதவு திறந்திருக்கு, பாஜகவுக்கு மட்டும் மூடி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தான் ஜாஸ்தி இருந்தாங்க. அப்படி இருந்த இடத்துல இந்த பாஜகவும் ஒரு கூட்டணியில சேர்த்துக்கணும் அப்படின்னு வருமே மாத்தினதே அண்ணாமலை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், 2019 பாஜக அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி இருந்தது. சோ நீங்க சொன்ன முதல் கேள்வி வந்து என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு, நாங்க வந்து அவருக்கு வந்து சீட்டு கிடைக்க விடாம பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பொய். ஏன்னா அண்ணாமலை அவர்களே சொல்றாரு, நான் தான் வந்து சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்டேட் கமிட்டி என்னன்னா அவங்க என்னுடைய பேரே பரிந்துரைக்கல, அப்படி இருக்கும்பொழுது அவங்க எப்படி எனக்கு சீட் கொடுப்பாங்க, நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு அவர் பிரஸ் மீட்லயே சொல்றாரு. சோ அப்படி சொல்லும் பொழுது அவர் வந்து மத்தவங்களை வச்சு தூண்டி விடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதுல இந்த ரெண்டு தரப்புக்குமே, பாஜகவுக்கும் சரி அண்ணாமலை தரப்புக்குமே சரி, நடுவுல இருந்து இந்த கோல் மூட்டு விடுற வேலையை திமுக காரங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா உண்மையிலே இது நடக்குது. அதாவது தமிழிசையா இருக்கட்டும், வானதி சீனிவாசனா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன், எல் முருகன், இந்த தலைவர்களை விமர்சிக்கிறாங்க, அருவருப்பான வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா அவங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தானா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா அண்ணாமலை அவர்களையும் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அவர் வந்து கட்சியில சேர்ந்ததுல இருந்தே விமர்சனங்கள் வந்துருச்சு. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் சேரும் பொழுதே பாரதி ராஜா கட்சின்னு சொல்லிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சினே அவருக்கு சொல்ல தெரியல, இவரை வந்து நீங்க கட்சியில சேர்த்திருக்கீங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அவர் சேர்ந்ததுல இருந்தே ஆட்டுக்குட்டின்னு விமர்சனங்கள் வைக்கிறது. சோ இந்த மாதிரி இந்த தரப்புல இருந்தும் அண்ணாமலை அவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதை செய்தவர்களும் முன்னாள் தலைவர்களுடைய ஆட்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பினார். தமிழிசை அவர்களும் வானதி அவர்களும் இந்த குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அவங்க யாரு? அவங்க வந்து திமுக ஆட்களா? அவங்க மட்டும் திமுக ஆட்கள், உங்க மேல குற்றச்சாட்டு வச்சா அது அண்ணாமலை ஆதரவாளர்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் செய்யும். சோ நேயர்களே, நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து தமிழகத்துல அரசியல் சக்திங்கிறது விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு மாறறதா நமக்கு வந்து கண்ணில் வந்து புலப்படுற ஒரு விஷயமா ஆயிட்டு வருது. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அரசியல் மாறுறத களத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வர்சஸ் அண்ணாமலை இப்படின்னு வர பட்சத்துல யாருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கும்? உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. எங்களோட இணைஞ்சு இந்த பயணத்துல விவாதத்துல நீங்க கலந்ததுக்கு நன்றி, வணக்கம். நன்றி நடராஜன். நன்றி.